வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 13வது நாளுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ஏன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. டைம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சரியாக ஒரு 3 மாதம் இருக்குது இல்லையா? 3 மாதம் அதுக்கும் கம்மி அந்த லெவலில் தான் இருக்குது. அப்படின்னும் போது இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எதிர்வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிச்சயமாக நம்மளாலேயே ஒரு அரசு அதிகாரியாக ஆக முடியும். அதுக்கு நமக்கு ரொம்பவே பயன்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், மேத்ஸ். ஏன் அப்படின்னா, டிஃபால்ட்டாக நமக்கு மேத்ஸ்ல இருந்து 25 கேள்வி கேட்டுடுறாங்க. இந்த கேட்குற 25 கேள்வியில் 25மே சரியாக எழுதிட்டோம் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்ட் அப்போ மேத்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதே நேரம் மற்ற சப்ஜெக்டையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். மேத்ஸுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த எக்ஸாமுக்குள்ளாடி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சார் இந்த டாபிக் இல்லை, அந்த டாபிக் சொல்லலை, நீங்கள் அதை எதை பற்றியுமே ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம என்ன கொடுத்துட்டு வரோமோ அதை படிச்சுட்டே வாங்க. சைமில்டேனியஸாக எல்லா சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? தினமும் காலைல எழுந்த உடனே 10 கேள்வி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுருங்க. நான் அதே மாதிரி தினசரி காலையில் 6 to 7 6 to 7க்குள்ளாடி உங்களை நான் கொஷின்ஸை அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். 121வது கேள்வி. ரூபாய் 30,000 என்ற தொகைக்கு ஆண்டிற்கு 7% கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி ரூபாய் 4,347 ஆகும்? இதுக்கு மெத்தடா போனோம்னா அது ஒரு பெரிய வேலை, சொல்ல போனா மிகப்பெரிய வேலை, சரியா சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அமௌண்ட் 30,000 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறோம்னா கடைசியா 2 ஜீரோ விட்டுடலாம். அப்போ 300 ரூபாய். எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 7%. அப்போ 300 × 7 7 21. அதாவது ஒரு வருஷத்துக்கு வட்டி 2,100 ரூபாய். அடுத்த வருஷத்துக்கு அதே மாதிரி ஒரு 2,100 ரூபான்னு போறேன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா கூட்டு வட்டி, கரெக்டா? கூட்டு வட்டி விதத்தில். அப்ப செகண்ட் வருஷம் 2,100 விட அதிகமா இருக்கும். நான் அதே 2,100 போடுறேன். எவ்வளவு ஆகுது? 4,200 ரூபாய் ஆகுது. கரெக்டா? கண்டிப்பா 2வது வருஷம் இந்த முதல் வருஷத்தை விட அதிகமா இருக்கும். 2,000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 110 அந்த லெவல்ல அதிகமா இருக்கலாம். நான் ஒரு 100 ரூபான்னு சேர்க்கிறேன் தோராயமா. அப்ப எவ்வளவு ஆகுது? 4,300 ரூபாய் ஆகுது. சரியா? அவங்க என்ன அமௌண்ட் சொன்னாங்க? அதே ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க, 4,347. அப்போ எத்தனை வருஷத்துல இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 2 ஆண்டுகளில். நான் சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? என்னன்னா நம்ம கூட்டு வட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கல, நார்மலா தனி வட்டி யூஸ் பண்ணி 4,200 2 வருஷத்துக்கு வட்டின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா கூட்டு வட்டினால இன்னொரு 100 150 ரூபாய் அதிகமா இருக்கும். அப்படின்னா 4,300 சில்லரை வரும். அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வட்டி சொல்லும் போது ஒரு 6,800 ரூபாய் 6,700 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்ப நான் 3 வருஷம் கணக்கு பண்ணிருப்பேன். ஏன்? ஒரு வருஷத்துக்கு 2,100னா 3 வருஷத்துக்கு 6,300 ரூபாய் ஆகும். ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அதிகமா இருக்கும் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் புரியுதா? ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. ரொம்ப அழகா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால சொல்ற முடியும். சரிங்களா? அதே மாதிரி நேற்று ஒருத்தர் கீழே கமெண்ட்ல சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் ஃபாண்ட் சின்னதா இருக்கு சார், கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸையும் உங்களுக்கு அதிகமாக்கியிருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, அடுத்ததா கேள்வி எண் 122. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு 3√3 சென்டிமீட்டர் எனில் அதன் குத்துயரத்தின் அளவு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம், ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள். நம்ம ஏற்கனவே ஏரியாவுக்கான ஃபார்முலா சொல்லும்போது இந்த விஷயத்தை வச்சு சொல்லியிருப்போம். ஒரு ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிளோட 2 ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஒன்று குத்துயரத்தோட அளவு, இன்னொன்று ஏரியாவுக்கு. குத்துயரம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட் அப்படின்னாலும் ஹைட் அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒன்று தான். சமபக்க முக்கோணத்தோட உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2 × a. சமபக்க முக்கோணத்தோட உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா √3/2 × a. அப்போ √3/2 × a தான் பக்க அளவு. பக்க அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3√3 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதை பெருக்கலாம். √3 பெருக்குனா 3. ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு. அப்போ 3 9 பைல என்ன இருக்கு? 2. ஸோ 9/2. ஒன்னு ஆன்சர் அப்படியே விட்டுருக்கலாம், ஆனா அந்த மாதிரி விடல. 9 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 9ல் பாதி அப்படி சொல்லலாமா? 4.5. ஸோ ஆன்சர் 4.5 சென்டிமீட்டர். சரியா? இது உயரம் கேட்டாங்கன்னா. சரி, சப்போஸ் இதே கொஸ்டின்ல அவங்க ஏரியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த சமபக்கம் கொடுத்துற பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா உயரத்துக்கான ஃபார்முலா √3/2 × a. பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4 × a². பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? √3/4 × a². நான் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கா தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். √3 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ரூட்ல தான் வரும், ரூட்ல வந்தாலும் பரவாயில்ல, வர ஆன்சரை அப்படியே சொல்லுங்க. ஓகேவாமா?
இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 123. ஒரு அரைக்கோளமும் கூம்பும் ஒரே அடிபாகத்தை கொண்டுள்ளன. அவற்றின் உயரமும் சமம் எனில் அவற்றின் வலைபரப்பின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன வடிவம்? அரைக்கோளம், கூம்பு, அதோட வலைபரப்பு எமிஸ்பியருக்கும் கோனுக்கும் சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். கரெக்டா? அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πr². விகிதம்ன்றதால ஈஸ்ட் வச்சுக்கிறேன். கூம்போட வலைபரப்புக்கான ஃபார்முலா πr/l. இதில் நமக்கு ஆக்சுவலாக என்ன தெரியணும்னா L தெரியணும். ஏன்னா ஒரே அடிப்பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்தோட ஆரமும் சமம். அடிப்பக்கம் ஒரே மாதிரி இருக்குன்னா அடியில் ரெண்டுத்துக்குமே என்ன வடிவத்தில் இருக்கும்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அரைக்கோளத்துக்கும் அடியில் வட்ட வடிவத்தில் இருக்கும், கூம்புக்கும் அடியில் வட்ட வடிவத்தில் இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட ஆரமும் சமமாக இருக்கும். ஓகே, ஆனால் L தெரியணும். அப்போ கூம்புக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்க. L கண்டுபிடிக்க ஃபார்முலா L² = R² + H². இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன்னா ஆரம் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஆரம் 1, உயரமும் 1. ஏன் உயரமும் 1? உயரமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம் உயரம் ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ ஆரம் 1னா உயரமும் 1 தான். கூம்புக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்கன்றதால 1. அப்போ 1² 1, 1² 1, L² உடைய வேல்யூ 2ன்னு கிடைக்குது. அப்போ L உடைய வேல்யூ √2. நம்ம புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. ஆரம் உயரம் நீங்க 1 தான் எடுக்கணும் கிடையாது. 2, 3, 4 எதை வேணாலும் எடுக்கலாம். எதை எடுத்தாலும் ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். நமக்கு எளிமையா இருக்கணுன்றதுக்காக நம்ம ஆரம் 1, உயரம் 1ன்னு எடுத்துக்கிறோம். முடிஞ்சுச்சா? அப்போ L வந்து √2. அப்படியே கொண்டு வாங்க பார்க்கலாம். இங்க பை கேன்சல் ஆயிடும். இங்க R², இங்க ஒரு R ஒரு கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இங்க 2R நிற்கும், இங்க L நிற்கும். 2 ஆரோட வேல்யூ தான் என்ன வச்சிருக்கோம்? 1. L தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √2. கரெக்டா? 2 = √2. ஆனால் அங்கே ஆன்சர் அப்படி இல்லையே சார் அப்படின்னா 2 எப்படி எழுதலாம்னா √2 × √2ன்னு பிரிக்கலாம். ஏன்னா √2யும் √2யும் பெருக்குனா இப்போ 2 4 √4ன்னு வரும், 2ன்னு வந்துடும். ஸோ ரூட்டுக்குள்ளாடி ஒரே மாதிரி இருக்கிற 2 நம்பரை பெருக்குனா ரூட் இல்லாமல் அந்த நம்பர் வரும். அப்போ இதை அப்படியே பிரித்து எழுதலாம் பாருங்க. 2 √2 இந்த பக்கம் ஒரு √2 இருக்கு. அப்போ √2 கேன்சல் ஆகிடும். மீதி இந்த பக்கம் √2 இங்கே கேன்சல் ஆனதால பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 1 இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி √2 = 1. சரிங்களாமா? இதோட இல்லாமல் நான் இன்னைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 25 கேள்விகள் ஏற்கனவே இந்த அன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, முதல் 10 நாள் நடந்த பைத் 100 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் தரேன். இந்த 100ல இருந்து 25 கேள்விகள், அந்த 100ல இருந்து 25 கேள்வி, வேற எதுவுமே நம்பர் கூட மாற்றல, அப்படியே சேம் டிட்டோவா 25 கொஸ்டின் தரேன். உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் சரியாகுது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க. சரியா? ஓகே, 124வது கேள்வி. If 5x by 125 = 1, then x is equal to. இப்போ பாருங்க 5x 125 எப்படி எழுதலாம்னா 5/3ன்னு எழுதலாம். கரெக்டா? 5 × 5 × 5 125. ஸோ 3 முறை 5ன்றதால 5/3 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 1. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கோம் பாருங்க. எந்த நம்பருடைய பவர்ல 0 இருந்தாலும் ஆன்சர் என்னதான்னா 1 தான். இங்க பேஸ் 5ன்னு இருக்கிறதால நான் 1 5/0ன்னு எழுதிக்கிறேன். இந்த 1 எப்படி எழுதிக்கிறேன்? 5/0. ஏன்னா அதோட வேல்யூ 1. இப்போ இங்கேயும் பேஸ் 5, இங்கேயும் பேஸ் 5. அப்போ 5 பவர்ல இங்க x - 3. ஏன்னா கீழே இருக்கிற 3 + 3 மேலே போகும்போது -3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா 5/0. ரெண்டு இடத்துலையும் பேஸ் 5 கேன்சல் பண்ணிடலாம், இல்லை விட்டுடலாம். -3 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +3. அப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் எக்ஸோட வேல்யூ 3. இது ஒரு மெத்தட் இப்படி போடுறது. இல்லைனா இது எதுவுமே வேணாம் சார் என்னென்னவோ ஃபார்முலாலாம் சொல்கிறீங்க, a/0ன்றீங்க, மேலே கொண்டு போகணுன்றீங்க, இது எதுவுமே வேணாம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இன்னும் ஈஸியாக ஆப்ஷன் வந்து பண்ணலாம். எப்படி? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5x by 125 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு ஒரு ஆப்ஷனாக போடுவோம். 5ன்னு போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? 5/5ன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? 5 முறை எழுதணும். கரெக்டா? கீழே 125ன்னு இருக்குது. 125னா 5 × 5 × 5 3 5 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நிற்கும்? 5 25 நிற்கும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1. அப்போ இது கிடையாது. இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. எக்ஸுக்கு பதில் 3ன்னு போட்டிங்கன்னா மேலேயும் 5/3 125 5/3 கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன நிற்கும்? 1ன்னு நிற்கும். ஆன்சர் கிடைச்சிச்சு பாருங்க. சார் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாமா? அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம போடுற மெத்தட் நம்ம எடுக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு சொல்லி தரது அப்படிதான். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படின்னா அது அந்த மாடலில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன் நான். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்னா இது எந்த கொஸ்டின் எடுத்தாலும் யூஸ் ஆகும். நம்ம சொன்ன தனி வட்டி கூட்டு வட்டிக்கு சொல்றதுலாம் கூட அப்படிதான். அந்த மாடலில் அவங்க எதை கொடுத்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததா 125. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு செம்ம ஷார்ட்கட். இது ஏஜ் ப்ராப்ளம் வச்சு கேட்குறாங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது ஏஜ் ப்ராப்ளம் இல்லை.
ஆனால் அது ஒரு விஷயமே கிடையாது. இருக்கிறதுலே பயங்கர ஈஸியானது ஏஜ் ப்ராப்ளம் தான். இப்போ இதில் பாருங்க, விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. விவேக், சுமித். அப்போ என்ன 2:3. அப்போனா என்ன அர்த்தம்? 2:3னா இது விவேக்கு, இது சுமித்னு ஆகும். சரியா? ஓகே. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15 எனில் சுமித்தின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, சுமித்தோட வயது எதனுடைய நம்பர், என்ன நம்பர் வருது? 3. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். பாருங்க, 32 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 42 வரும், 48 வரும், 56 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இது ரெண்டும் கிடையாது. முடிஞ்சிச்சா? இப்போ நம்மகிட்ட 2 ஆன்சர் இருக்கு. சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15. 12 வருஷத்துக்கு அப்புறம் 11, 15. நமக்கு சுமித்தோட வயசு தான் கேட்டிருக்காங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் சுமித்தோட வயது எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 15ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ இங்கே பாருங்க, 2 ஆன்சர் இருக்கு, 42, 48. 42 கூட 12 கூட்டுறேன், ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டினா 54. 54 15ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன், வராது. 4 45 45, 4 5 60. அப்போ இது ஆன்சர் கிடையாது. கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் சி தான். பாருங்க, வேணா 48 கூட 12 கூட்டுறேன், 48 கூட 12 கூட்டினா 60. 60 15ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எதை மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் வயது ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும், ஏஜ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அப்படி போடலாம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் நான் ஏஜ் ப்ராப்ளம் வந்து தனியாக ஒரு 3-4 வீடியோவே போட்டிருக்கோம். ஒவ்வொரு மெத்தடாக போடணும் அப்படின்னாலும் எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் வேணா அந்த லிங்கை தேடி கூட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும், ஆல்ரெடி போட்டது தான் இது எல்லாமே. நான் வேணா அந்த லிங்கை தேடி வேணா உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி விடுறேன். சரிங்களா? அதை பார்த்தீங்கனாலும் ஏஜ் ப்ராப்ளம் எந்த மாதிரி கேட்டாலும் போட்டுற முடியும். சரிங்களா? இது ஒரு ஆக்சுவலாக மெத்தடாக போனோம்னா இது ஒரு பெரிய கொஷின். ஆனால் எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாருங்க. சரிங்களாம்மா? அடுத்ததா 126. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது. அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர்ல இருந்து பண்றது தான் ஈஸியானது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். 7200 0 0. அப்போ 72. எப்பவுமே நம்ம நம்பர் வரப்ப அது 2 0 கேன்சல் பண்ணிட்டு வட்டி வீதம் போட்டு பார்த்தா போதும். அப்போ 72 × 8 × எத்தனை வருஷம்? 5 வருஷம். 3த்தையும் பெருக்கிறேன். 72 × 8 5 40. பெருக்குனீங்கன்னா 0 8 7 28. வட்டி 2880 ரூபாய். அசல் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 7200 ரூபாய். ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 8 0 8 2 10 7 3 10 10,080. அவங்க சொன்ன அமௌண்ட் வந்துருச்சா? முடிஞ்சிச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வரலன்னா அடுத்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. பாருங்க, நீங்க வரலன்னா கூட அடுத்தது எது வரும் வராதுன்னு சொல்ல முடியும். இங்க வர அமௌண்ட் அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதான்னு பார்த்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கிற அமௌண்ட் வரணுமா கம்மியாக இருக்கிற அமௌண்ட் வரணும்னு முடிவு பண்ணிக்கலாம். முடிஞ்சே போச்சு. பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா தேவை கிடையாது. சொல்ல போனால் தனி வட்டிக்கு நம்ம ஏற்கனவே 2023 கேட்டதுக்கு ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கோம். 2024 கேட்டதுக்கு ஒரு 5 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு இடத்துல கூட தனி வட்டிக்கு உண்டான ஃபார்முலாவை சொல்லியிருக்க மாட்டோம். ஃபார்முலா இல்லாமலே தான் அவ்வளோ கொஸ்டின்ஸையும் போட்டு காட்டியிருப்போம். இதோ இங்கேயும் அப்படி தான் பாருங்க. சரிங்களா? அவ்வளோ ஈஸியானது இந்த டாபிக். ரைட். அடுத்தது 127. XYZ தனித்தனியே ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வர்? பாருங்க, 3 பேர் கொடுத்தாங்கன்னா, 2 பேர் கொடுத்தாங்கன்னா அப்படியே பெருக்கிட்டு மேலே கூட்ட சொல்லியிருப்போம். 3 பேர் கொடுத்தாங்கன்னா 6 4 12. 3த்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 அதாவது எந்த வாய்ப்பாட்டில் பொதுவாக வரும்னு பார்த்தோம்னா 12ஆம் வாய்ப்பாடு. 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12. 3 எந்த வாய்ப்பாட்டில் பொதுவாக வரும்ன்றது இல்லை, நம்ம இப்படி போடுவோம்ல, 6 4 12 டானா போட்டு பார்ப்போம் இல்லையா? அது போட்டிங்கன்னா எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி அது எப்படி போடுறதுன்னு சொல்லி தந்திருக்கோம். என்ன ஒரு வாட்டி சொல்லட்டுமா? 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 3 2 6 2 4 6 2 12. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 3 அப்படியே வந்துடும். 1 2 2 3 2 6. 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 3 3 1 1 3 3. அப்போ பாருங்க, 2 4 4 3 12. எப்படி 12 வருதுன்னு சொன்னோன்னு தெரியுதா? அப்போ அந்த 12 கீழே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நம்பரா 6 எதால பெருக்குனா 12 வரும்? 2ஆல. 6 12. அப்போ 2 ப்ளஸ் 4 எதால பெருக்குனா 12 வரும்? 3ஆல. 3 4 12 இல்லையா? அப்போ 3 ப்ளஸ் 12 எதால பெருக்குனா 12 வரும்? 1ஆல. அப்போ ப்ளஸ் 1. ஸோ 2 3 5 5 1 6 6/12 கேன்சல் பண்ணுறேன். 1 6 6 6 12 1/2 தலைகீழாக எழுதுறேன். 2/1. அப்போ அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க அப்படின்னா 2 மணி நேரம் எடுத்துப்பாங்க. முடிஞ்சிச்சு. பாருங்க, ஒன்றுமே கிடையாது. சரியா? 128. HCF ஆஃப் C² - D², C² - CD. ஒன்றும் இல்லை, இதுவும் நம்ம ஆல்ரெடி HCF எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். A² - B². நம்ம இதை நிறைய சுருக்குதல் டாபிக்லையும் சொல்லியிருக்கோம். A + B × A - B. அப்போ அப்படின்னா எப்படி எழுதலாம்? C + D × C - D. அதே மாதிரி அடுத்தது C² - CD. காமனாக சியை வெளியே எடுத்துடுறேன். பேலன்ஸ் இங்கே ஒரு C இருக்கும்,
இதில் சியை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டி இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? HCF மீ போ வா அப்படின்னா ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்கு? சி மைனஸ் டி. ஸோ ஆன்சர் சி மைனஸ் டி. முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா 129. ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கல் தொகை 35 எனில் அவற்றின் மீச்சிறு பொதுமடங்கு. 2 பகா எண்களோட HCF எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா 1ன்னு இருக்கும். 2 பகா எண்ணோட HCF என்னவா இருக்கும்? 1 இருக்கும். LCM என்ன இருக்கும்னா அந்த 2 நம்பரை பெருக்குனா என்ன கிடைக்குதோ அதுவாக தான் இருக்கும். 2 நம்பரை பெருக்குனா என்ன கிடைக்குது? 35. ஸோ ஆன்சர் 35. புரிஞ்சு முடிச்சான்னு பாருங்க. 2 பகா எண்களுடைய HCF கேட்டாங்கன்னா 1, LCM கேட்டாங்கன்னா அது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். சரிங்களாமா? ஓகே, இன்னைக்கான கடைசி கேள்வி பாருங்க. 1/x is to 1/y is to 1/z equal to 2:3:5 எனில் x is to y is to z. பாருங்க, அப்படியே தலைகீழா கொடுத்துருக்காங்க. தலைகீழா XYZ வேணும்னா நம்பர்ஸ் அப்படியே தலைகீழா எழுதிடலாம். என்ன வரும்? 1/2, 1/3, 1/5. ஒன்றுமே இல்லை. இப்போ இது மூணுத்துக்கும் அப்படியே LCM எடுங்க. ஒன்று LCM எடுக்கலாம், இல்லைனா இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. LCMலாம் எடுக்க கஷ்டமாக இருக்குதுன்னா இங்கே கீழே இருக்கிற நம்பரை விட்டுருங்க. இங்கே கீழே என்ன இருக்குது? 2. அதை விட்டுட்டு மீதி 2 நம்பரை பெருக்கி இங்கே எழுதுங்க. 3 5 பெருக்குனா 3 5 15 ஈஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, அதை விட்டுருங்க. மீதி 2 நம்பரையும் பெருக்கி இங்கே எழுதுங்க. 5 10 ஈஸ்ட்டு இங்கே 5 இருக்குது, அதை விட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கி இங்கே எழுதுங்க. 3 6. ஸோ ஆன்சர் 15:10:6. புரிஞ்சு முடியுதா? வேற ஒன்றுமே கிடையாது. இப்படி 3 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு அது ரேஷியோ எடுக்கிறப்ப தலைகீழா இருக்குன்னா நமக்கு தேவை இருக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி 2 பெருக்கி எழுதணும். சரியா? ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கொடுத்தேன்னா இதே மாடலில் இப்போ இன்னொரு கொஸ்டின் தரேன் பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது எனக்கு சொல்லுங்க. 1/x is to 1/y is to 1/z equal to 2:5:7 எனில் x is to y is to z இன் மதிப்பு என்ன? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்தேன், இது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாமா? தேங்க்யூ.